அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் தேங்காய் பாலில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தேங்காய் பாலில் செய்யும் போது அந்த தேங்காயோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாமே. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டிஸாக ஒரு பீஸ் போட்டு வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பக்கம் பக்கம் ஒரு கோடு போட்டோன்னா அந்த தேங்காய் தனித்தனியாக வந்துடும் பீஸ் பீஸாக. இதை குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 டைம் ஒரு டைம் நல்லா அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு டைம் அந்த மாதிரி 3 டைம் நம்ம அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணோன்னா நமக்கு தேங்காய் பால் நல்லா கிடச்சிடும், திக்காக கிடைக்கும். இந்த ஒரு தேங்காவுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு 1/2 லிட்டர் தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் திக்காகவே கிடைக்கும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இந்த தேங்காய் பால்லே கொஞ்சம் எடுத்து அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவு கரைச்சிட்டு இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம திரும்பவும் பால் வடிகட்டுவோம் இல்லையா, அந்த வடியில் இன்னொரு டைம் வடிகட்டிக்கோங்க. தேங்காய் பாலை வடிகட்டிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா தேங்காய் பால் சூடாகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவரையும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த டைமில் கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா தேங்காய் பால் சூடாக சூடாக நல்லா திக்காகுது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோன்னா நல்லா திக்காகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். இந்த மாதிரி நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியில் இன்னொரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நல்லா சூடு ஆறணும். பாருங்கள் நல்லா ஒரு 50% சூடு குறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா செவ்வகமாக நல்லா நீளமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம இல்லாத பட்சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இது 1 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. தேங்காய் பால் அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, முடிஞ்ச வரையும் குறைவாக சேர்த்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பல்ஸில் விட்டு எடுத்தோன்னா அந்த உள்ளே கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிடும். இப்போ திரும்பவும் அதே பாத்திரத்தில் ஊற்றி மூடி நல்லா டைட்டாக போட்டு ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் 6 மணி நேரம் வச்சோன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா செட் ஆகிடும் ஐஸ்கிரீம்.
இப்போ நம்ம கரண்டி வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அதில் என்ன சேர்க்குறாங்கன்னே தெரியாமல் எதையோ ஒன்று ஐஸ்கிரீமுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நாமளே இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும்ல. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.